ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. என்னன்னே தெரில, லாஸ்ட் மந்த்தும் சரி இந்த மந்த்தும் சரி சீக்கிரமாகவே மகாநதி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ சீன்ஸ் எடுக்கிறதுக்காக எந்த வாரமும் மே மந்த் ஷெடியூல் இன்றைக்கி தான் மே 1 ஆகுது. பட் என்ன ஒரு 4 days பேக்கே பார்த்திங்கன்னா ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ டைம் சேஞ்சும் ஆகுது. ஸோ அதுக்கேற்ற நம்ம நிறைய ட்ராக் கொடுக்கணும், நல்ல மாதிரி ட்ராக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்திங்கன்னா எஃபர்ட் போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நேற்றுக்கு இந்த அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம தாத்தா ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம விஜய் பார்த்திங்கன்னா தாத்தா வீட்டில் இருக்காங்க. விஜய் மட்டும் இல்லைங்க, வெண்ணிலா மாமா, வெண்ணிலா எல்லாருமே விஜய் வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க சிலந்துமே நமக்கு அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. வெண்ணிலா மாமா அங்கே இருக்க மாதிரி ஃபோட்டோஸ் வெண்ணிலா மாமா ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அங்கே இருக்காங்க அப்படிங்கிறப்ப வெண்ணிலா இல்லாமல் இருப்பாங்களா? ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியவே இல்லை. பட் வெண்ணிலா மாமா பார்த்திங்கன்னா அவங்களோட யூடியூப் சேனலில் வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் மகாநதி வீட்டுக்கு எப்படி போகணும் அப்படின்றதுமே அவங்க அதில் போட்டிருப்பாங்க. நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க, மகாநதி அந்த ஹவுஸ் எங்கே இருக்குது, விஜய் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூபி ஃபிலிம் செட்லாம் தாண்டி போகிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அந்த ஒரு லொக்கேஷன் நியர்பை இருந்தீங்கன்னா நீங்கள் போய்ட்டு மீட் பண்ணலாம். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி நமக்கு அப்டேட்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி புதுசு ஆளுங்களாம் நமக்கு அப்டேட்ஸ் கொடுக்கும்போதெல்லாம் பார்க்கும்போது அப்பாடா ஏதோ ஒரு ஆள் நமக்கு அப்டேட்ஸ் கொடுக்குறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மன நிறைவாக இருக்குது. என்னன்னு தெரியல, ஃபஸ்ட் ப்ரோ நமக்கு அப்டேட்ஸ் கொடுக்கல, கொஞ்சம் ஏதோ மன வருத்தத்தில் இருக்கார். எல்லாத்தையும் மீண்டும் அவர் நமக்கு திருப்பி பழைய மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணணும். இல்லைங்க, என்னனாலும் அங்கே கவலைப்பட மாட்டோம். ஏன்னா எங்கள் விஜய்க்கு ப்ரெக்னன்சி விஷயம் தெரிஞ்சிடுச்சு. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. எங்கள் விஜய் எதாக இருந்தாலும் பார்த்துப்பாரு. என்ன பண்ணாலுமே எங்களுக்கு கவலை இல்லை. விஜய் மாதிரி தான், காவேரி மாதிரி தான் இப்போ நாங்களும் இருக்கோம். எங்கள் விஜய் மேலே நம்பிக்கை இருக்குது. ஸோ பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எபிசோட்ஸ் பார்த்தீங்களா, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.